வச்சுலே வந்தோம். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு கல்விலாம் பெரிய போராட்டம். தெரிஞ்சா ஓ பேசாம இருங்க. ஆனால் முடிவுபட்டு அங்கே அன்னி பிரச்சாரம் செய்கிறாங்க. ஒரு பிரச்சாரம் அந்த கணேச முடிவு பிரச்சாரம். அதை நம்ம திருமங்கலத்தில் நம்ம திருமங்கலம் தேவர் சிலையை கேட்டிருக்கோம், முஸ்லிம்டி தேவர் சிலையை கேட்டிருக்கோம். இந்த இடத்துல மக்கள் கூட்டி அன்னைக்கு வடக்கு மாவட்ட சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. நம்ம புறநகர் சார்பாக அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை இந்நேரம் நம்மெல்லாம் ஒருங்கிணைச்சு திருமணத்தில் இருக்கணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆட்சி அதிகமான அளவுக்கு ஒவ்வொரு அதுக்கு முன்னோட்டமாக நம்ம இந்த திருப்பொன்றம் தொகுதி ரத யாத்திரையை நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க விசேஷமாக நினச்சி அந்த அளவுக்கு ஆட்சி அதிகமாக போயிட்டு வரும். ஒவ்வொரு நிர்வாகிகளும் பங்காக அதிகமாக ஒவ்வொரு வார்டுலையும் வண்டி எடுத்துட்டு வரணும், கையில் வண்டி எடுத்துட்டு வரணும், ஊராட்சி சார்பாக எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்க அளவுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்தளவுக்கு அங்கேருந்து ஆலை அதிகம் ஏற்படுவது உருவாக்கணும். சும்மா நம்ம வந்துட்டோம், நம்ம கூட முடிச்சு போயிட்டு அவ்வளோ நினச்சிடாதீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளை பற்றி யாரோ ஒருத்தன் மெட்ராஸ் இருக்கவே, தலைவர் இருக்கவே, விழுப்புரத்தில் சொன்னேன், அப்பா இங்காலு பையன் எங்கே போடுவார், திருமணத்தில் எங்கே போகிறாராம்ல, என்னப்பா சொல்லுவீங்க, யூடியூப்பில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன். என்னன்னு கேட்டால் திருமணத்தை 10,000 இருக்கீங்கப்பா, அவ்வளோ பெரிய மாதம் வச்சுருக்கீங்க, திருமணம் எங்கே போகிறாராம்ல கேட்டு பையன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நம்மளோட வீட்டு நமக்கு தெரியாமல் வந்து நம்ம கட்சியில் ஒரு 8 மண்டலம் பிரிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 214 தொகுதியை 8 மண்டலமாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் 29-30 தொகுதியாக பிரித்து அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது விஷயமாக நமது வருகின்ற 23ஆம் தேதி நமது தெற்கு மாவட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த விஷயமாக இந்த பேசுவதற்காக வருகை கொண்டிருக்கின்ற நமது பொருளுடைய பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திருமணம் ஒன்றிய செயலாளர் கார்த்தி அவர்களே, கேப்டன் மன்ற செயலாளர் பாபு ராஜேந்திரன் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் நடந்து கொண்டிருக்கின்றன பார்க்கும்போது கூட்டங்கள் மக்கள் மட்டும் இந்த ஆலை நிகழ்ச்சியினுடைய ஆண்டுகின்ற கட்சியின்படி இந்த அவர் பணத்தை கொடுக்கின்ற அளவுக்கு நம்ம நிகழ்ச்சியில் கூட்டங்கள் அப்படி இருப்பதனால நம்ம அந்நியார் அவர்கள் ஒரு வினாவளி கூட ஓய்வு இல்லாமல் தமிழகம் இன்னும் சுற்றுப்பயணம் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாவுக்கு பயணமாக சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால இப்போ வருகின்ற 23 நம்ம வந்து எப்படின்னா அன்னைக்கு ஒரு கூட்டம் போடும்போது திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி 3 இடத்துல போடுறதாகத்தான் ஏற்பாடு பண்ணி நம்ம கூட்டத்தை போட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது என்னமோ இது வந்து அனுமதி கிடைக்கணும். இது தயார் செய்கிற போகிறதுக்கு வருமா இது கிடைக்கணும். அதே மாதிரி உசிலம்பட்டியும் நாங்கள் ஒரே இடத்துல பார்த்துருவோம். அதுக்கு அது என்னமோ இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் உங்கள் திருமங்கலத்தினுடைய வீட்டை வந்து திருமங்கலம் தொகுதி எந்த தொகுதி 2 தொகுதிக்கு சலிச்சது என்ற மாதிரி நீங்கள் கூட்டத்தை காட்டிட்டு உங்களுக்கு நான் கேட்குறேன். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தனி வரவேற்பு, தனி தான் நீங்கள் நிற்கிறீங்க. திருமங்கலம் தனி, உசிலம்பட்டி தனி. அதே வந்து எப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் வந்து அந்த பாயிண்ட் இது இடத்துல கூட்டத்தை பண்ணி வரவேற்பு மாதிரி அவங்க அந்த ஆட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் உள்ள நுழைய இடத்துல அந்த ஆட்சி பக்கத்தில் திருப்பரங்குன்றம் ஒரு வரவேற்பு நிறுத்தி கூப்பிட்டு வரும்போது இங்கே 14 மண்டலத்தில் உசிலம்பட்டி வந்து உசிலம்பட்டி முடிஞ்சதுமா அப்படியே கோயில் வாசல்கிட்ட நீங்கள் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் கோயில் வாசல் திரும்பணுமே திருமங்கலம். ஏன்னா அந்த இடத்துல ஐயர்களை வச்சு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்ச உடனே உங்களை பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரே பாயிண்ட் தான். அதை முடிச்சதுமே அப்படியே எப்படி நாளைக்கு இந்த டயத்தில் முடிச்சிடுவேன். அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8:30 நம்ம முடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் இழுக்கலாம், மக்கள் கூட வெளியே போகணும் அப்படின்றாங்க. இது அங்கங்கே இழுத்துட்டு இருக்க வேணும் சொல்லி ஒரு 6லேருந்து 8 முடிச்சிடலாம் அவங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் ஏன்னா பேசுகிறதும் அவங்க பேசிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்களோ நாளைக்கு வரும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய திருமங்கலத்தோட தொகுதியினுடைய வீட்டை காட்டணும்னு உங்களை இந்த இடத்துல சொல்லிட்டு இல்லை நம்ம வந்து அடுத்து வந்து மாநாடு இருக்குது, கேப்டனோட குறும்பு வருது, நீங்களாம் அடுத்து நம்ம பேசி கொண்டு வந்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விட நன்றி.